கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு 2 பெட்ரூம் யூனிட் பற்றி பார்க்க போகிறோம். அந்த வீடோட ஒரு ஃபுல் வாக் த்ரூ நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த வீட்டோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த வீடு ஒரு யூடியூபர் இன்னொரு யூடியூபருக்காக கட்டிய வீடு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருக்கும் வணக்கம். சென்னை ஐயப்பந்தாங்கல்லேருந்து உங்கள் இன்ஜினியர் செந்தில்குமார் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இங்கே ரீசெண்டாக கம்ப்ளீட் பண்ண ஒரு தனி வீடு, கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு 2 பெட்ரூம் யூனிட் பற்றி பார்க்க போகிறோம். அந்த வீடோட ஒரு ஃபுல் வாக் த்ரூ நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இந்த வீட்டோட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த வீடு ஒரு யூடியூபர் இன்னொரு யூடியூபருக்காக கட்டிய வீடு அப்படின்னு சொல்லலாம். வானவியல் அற்புதங்கள் அப்படின்னு ஒரு யூனிக்கான ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அதில் இயங்கக்கூடிய நண்பர் ஹரிஹரன் அவருடைய வீடு இது. இங்கே இன்னொரு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வீடை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணும்போதே இட் வாஸ் வெரி பர்டிகுலர். இது இந்த பட்ஜெட்டில் பண்ணணும், இதை விட நம்ம எதுவும் கூடுதலாக போயிடக்கூடாது, அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களோட நம்ம பிளான் பண்ணி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. ஹனி பில்டர்ஸை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, யூடியூப்பில் அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன். ஒரு வீடியோவும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம், அவங்க ஃபாலோ பண்ணுற அந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மோர் தென் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்றதை விட அவங்க அதை மற்றவங்களும் அதை அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பெரும்பாலானவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் மட்டும் பண்ணணும், நான் கட்டுற வீடு மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் ஹனி பில்டர்ஸ் அப்படி கிடையாது. அவங்க ஃபாலோ பண்ணுற நிறைய ப்ரோட்டோகால்ஸ் மற்றவங்களும் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து சொல்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் வாட்டி கால் பண்ணதுலேருந்து வீடு கட்டி முடித்த வரைக்கும். அதனால் நான் ஹனி பில்டர்ஸை சூஸ் பண்ணேன். நம்ம எப்போவுமே நிறைய வீடியோஸில் நம்ம பேசக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு ஒர்க் ஆரம்பிக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு தெளிவான பிளானோடு ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த ப்ராஜெக்டு நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறபடி ப்ராப்பராக செஞ்சு முடிக்க முடியும். அதனால் இந்த பிளான் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோமோ அதில் இன்னும் ஒரு கூடுதல் கவனத்தோடு இதை அப்ரோச் பண்ணோம். இப்போ இதில் ஸ்கொயர் ஃபீட் ஏரியா என்ன, இதில் படிக்கட்டு என்ன மாதிரி வரப்போகுது, இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாமல் மெயினாக செலவுகள் அதிகமாகிற விஷயம் எதுன்னு பார்த்தோன்னா, ஸ்பெசிஃபிக்காக இந்த வீட்டில் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த பேஸ்மெண்ட் உயரம் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 6 அடி உயரம் போயிருக்கோம். ஆக்சுவலாக இந்த மனை அமைஞ்சிருக்கிறது ஒரு சின்ன லெவல் கொஞ்சம் பள்ளமாக இருந்தது. அதனால நம்ம இவ்வளவு உயரம் போக வேண்டியது அவசியமாக இருந்தது. அப்போ 6 அடி உயரம் போகிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, பேஸ்மெண்ட்டுடைய மேல் மட்டத்தில் கட்டாயமாக கம்பி கட்டி காங்கிரீட் போடணும், அது ஆர்சிசி ஸ்லாப் போடணும் அப்படிங்கிற விஷயம். இந்த விஷயத்தை பற்றியும் நண்பர்கிட்ட முன்னாடியே நம்ம பேச முடிஞ்சுது. ஏன்னா அதுக்கு டெஃபினட்டாக காஸ்ட் கூடுதலாகும். பொதுவாக பேசிக்கான ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட்டில் இந்த விஷயங்கள்லாம் வராது. இது காமனாக எல்லா இடத்துலையும் உள்ள விஷயந்தான். உதாரணத்துக்கு பேஸ்மெண்ட் ஹைட்னா ஒரு 3 அடி வரும், உள்ள சீலிங் ஹைட்னா ஒரு 10 ஃபீட் வரும். இந்த மாதிரி சில பேசிக்கான விஷயங்கள் இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் சைட்டுடைய கண்டிஷனை பொறுத்து சில விஷயங்கள் நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். இதில் அப்படிப்பட்ட விஷயம் எதுன்னா இந்த பேஸ்மெண்ட் ஹைட்டு. ஸோ அதுக்காக இந்த இடத்துல இந்த விஷயம் பண்ணோம். பட் நம்ம ஒர்க்கு பண்ண வீடு நம்ம கண்ணு முன்னாடி உருவாகும்போது அதில் கிடைக்கிற ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா, நம்ம என்ன தான் பேப்பரில் ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அது ஃபிசிக்கலாக 3Dயாக நம்ம கண்ணு முன்னாடி உருவாகி நிற்கும்போது அந்த ஹவுஸ் ஓனருக்கு அவங்க நினச்சது எப்படி வருது அப்படிங்கிறத அவங்க பொருத்தி பார்க்குறது அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்வு கொடுக்கும். அப்போது அதில் சின்ன சின்ன ஒரு கரெக்ஷன்ஸ் பண்ணுற மாதிரியான தேவை வரும். ஏன்னா நான் எப்போவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, வீடு கட்டுறவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கக்கிட்ட இடம் இருக்குது, பணம் இருக்குது. அந்த வீடு கட்டுறது அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பமோ அந்த வேலையாட்களை வச்சு வேலை செய்யக்கூடிய அந்த விதமும் தான் அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு பெரிய ப்ரொஃபஷன் அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில்
சில விஷயங்களை நம்ம முன்னாடியே பெருசாக ஆன்டிசிபேட் பண்ண முடியாது. இது எப்படி வரும், இதில் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கும், இதெல்லாம் நம்மளால் முழுமையாக வந்து அனுமானிக்க முடியாது. ஸோ அப்படி வந்து சில கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ணோம். இங்கே வந்து பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக வந்து அந்த கிச்சனையும் ஹாலையும் பிரிக்கக்கூடிய அந்த சுவரை நல்ல தேவையான அளவு உயரத்தில் வச்சுட்டு அதில் ஒரு 2 அடி அகலத்தில் ஒரு கவுண்டர் டாப் கொடுத்துருக்கோம். அந்த ஆம்பியன்ஸு, அந்த அமைப்பே வந்து ரொம்ப பிரமாதமாக அதை மாற்றிருச்சுன்னு சொல்லலாம். அதில் வந்து இந்த பார் ஸ்டூல் மாதிரி அந்த பக்கம் போட்டுட்டு அதை வந்து நிச்சயமாக ஒரு ஒர்க்கிங் டேபிளாக அதை யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு டைனிங் டேபிளாகவே அதை யூஸ் பண்ண முடியும். இங்கே வந்து ஒரு கப்பிள் தான் ஆக்சுவலாக ஆக்குப்பை பண்ண போகிறாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ரெஸ்ட்ரிக்ஷனோட வீடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான தேவைகள் இல்லை. ஏன்னா ஒரு ஸ்டுடியோ அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் நம்ம எப்படி அந்த சின்ன இடத்துலையே வந்து மேக்ஸிமம் இடத்த எப்படி பயன்படுத்திக்க முயற்சி பண்ணுவோமோ அந்த மாதிரி இங்கே நம்ம முயற்சி பண்ண முடியும். ஏன்னா இந்த வீடோடைய அளவு பார்த்திங்கன்னா பில்டிங்கோட சைஸ் வந்து ரஃப்லி ஒரு 825 ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே தான் வருது மெயினாக. ஸோ அதுக்குள்ளே வந்து 2 பெட்ரூமை அக்காமடேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு இந்த ஹால்லேருந்து கிச்சன் அது ஓப்பனாக இருக்கிறதும், அங்கே வந்து நம்ம அந்த டைனிங்கை எப்படி அக்காமடேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் ஒரு சின்ன சின்ன இம்ப்ரவைசேஷன்ஸ் தான். ஸோ இதை வந்து நம்ம எப்படி ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறது முக்கியம். அப்புறம் இந்த வீட்டோட எக்ஸிக்யூஷனில் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு இம்ப்ரவைசேஷன் பண்ணோம். அது என்னென்னா கிச்சன் டேபிள் டாப். கிச்சன் டேபிள் டாப் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக இவ்வளோ தான் உயரம் இருக்கணும் அப்படின்னு ஒரு காமன் அப்ரோச் இருக்குது. அந்த டேபிள் டாப்புக்கு கீழே வந்து சிலிண்டர் உள்ளே போகிறது ரொம்ப ஒரு அடிப்படையான பேசிக் ரிக்குவயர்மெண்ட்டாக வச்சுக்கலாம். அது இல்லாமல் அந்த டேபிள் டாப் உயரம், அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஸ்டவ் வைக்கிறோம், அதுக்கு மேலே பாத்திரம் வச்சு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த கிச்சனை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய உயரத்துக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். இதை வந்து நம்ம டபுள் செக் பண்ணி ஒர்க் பண்ணாலும் பின்னாடி அவங்களுக்கு சங்கடமாகிடுற மாதிரியான உயரமாக மாறிடக்கூடாது. ரொம்ப ஷார்ட்டாக இருந்துட்டால் உயரமாக இருக்கிறவங்களுக்கு பேக் பெயின் வர வாய்ப்பு இருக்குது. ரொம்ப உயரமாக இருந்துட்டால் ஷார்ட்டாக இருக்கிறவங்களால அதை ஆக்சஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயத்தை நம்ம எப்போவுமே தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். இங்கே அந்த மாதிரி ஒரு சேலஞ்சு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலான்னு தோணுதுனால அதை திரும்ப ரீஒர்க் பண்ணி நம்ம அந்த லெவலை ரைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி திரும்ப சரி பண்ணோம். ஸோ இந்த விஷயங்களை வந்து குறிப்பாக வீடு கட்டக்கூடியவங்க நம்ம வீட்டில் யார் வந்து கிச்சன் யூஸ் பண்ணுறோமோ அவங்களுடைய உயரத்தை பொறுத்து, இப்போ எந்த வீட்டில் இருக்கீங்களோ அங்கே உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த உயரம், அது சரியான அளவாக இருக்கா அப்படிங்கிறத கவனிச்சுக்கிட்டு நம்ம அதை தகுந்த மாதிரி அந்த உயரத்தை செட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். வெறுமனே வந்து குக் பண்ணுறதுக்கான உயரம் மட்டும் இல்லை, நம்ம சிங்கில் நம்ம போடுற பாத்திரத்தை வாஷ் பண்ணுறதுக்கு குனிஞ்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதுவும் கம்ஃபர்டபுளான உயரமாக இருக்கிறதும் முக்கியம். அது ரெண்டையும் நம்ம கவனிச்சிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அவங்க வந்து ஒரு பொய்டிக்காக வேணும், உள்ளே வந்து நிறையா ஆர்டிஸ்டிக்காக வேணும்னு ஆசைப்பட்டாங்க. எக்ஸ்டர்னல் வியூவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டைமண்ட் கட்டில் ப்ளூ அண்ட் ஒயிட்டு அந்த காம்பினேஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த எலிவேஷன் வந்திருக்கு. அதே மாதிரி ஹாலில் வந்து ஒரு ஒரு புத்தருடைய அந்த ஒரு சின்ன உருவம், அது அந்த இடத்த வந்து இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுது. ஒரு பெட்ரூமில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஃப்ளோரல் ஒரு டிஸ்பிளே மாதிரி. இன்ஃபேக்ட் இந்த வீடு வந்து ஆக்குப்பை ஆனதுக்கப்புறம் அவங்க எப்படி டெக்கரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அட் த சேம் டைம் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற விஷயம் என்னவா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, ஒரு வீடை வந்து ஒரு இன்ஜினியர் கட்டி கொடுக்குறாருன்னா அவர் வந்து எந்த அளவில் அதை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பார் அப்படிங்கிறது ரியலிஸ்டிக்காக தெரியணுங்கிறது தான் எனக்கு முக்கியம். இதில் வந்து ஒரு சோஃபா போடுறது, அந்த ஃபர்னிச்சர்லாம் எல்லாமே ஃபுல்லாக செட் பண்ணுறது, ஃபால் சீலிங்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கும்போது அது வேறு மாதிரியான ஒரு ஃபினிஷ்டு லுக்கை கொடுக்கும். ஆனால் ரியலிஸ்டிக்காக ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கில் இந்த மாதிரி வீடு கட்டி முடித்து தரும்போது இந்த மாதிரி தான் வரும். இதுக்கப்புறம் நாம் வந்து இன்னும் அழகுபடுத்துகிற வேலைகளை தொடங்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்டுடைய அனுபவம் என்ன, இதிலேருந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ண விஷயங்கள் 2. 1 பட்ஜெட். உங்கள் பட்ஜெட் என்னன்னு ஸ்பெசிஃபிக்காக முடிவு பண்ணிவிட்டு அதுக்காக ட்ராவல் பண்ணுங்கள். 2வது எது தேவையோ எது முக்கியமோ அதுக்கு செலவு பண்ண தயங்காதீங்க. இங்கே வந்து அந்த மாதிரியான விஷயம் வந்து பேஸ்மெண்ட்டுடைய மேல் மட்டத்தில் நம்ம பண்ண அந்த ஆர்சிசி ஸ்லாப்,
இந்த ப்ராஜெக்டை பற்றி நண்பர் ஹரிஹரன் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத இப்போ நம்ம கேட்கலாம். வீடு கட்டின அனுபவம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இது வந்து ஒரு புது அனுபவம் எனக்கு. இதான் நான் கட்டுற முதல் வீடு. நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆர்சிசினா என்ன, பிசிசினா என்ன, அது. பட் பொதுவாக சொல்லணும் அப்படின்னா, இங்கே வேலையை பார்த்த நண்பர்கள் எல்லாருமே வந்து இது அவங்க சொந்த வீடு மாதிரி பார்த்துட்டு எனக்கு வந்து அவங்க வீட்டுக்கு பண்ணுற மாதிரி எஃபர்ட் போட்டு, சார் நீங்கள் இதை பண்ணுங்கள் சார், இது வந்து நீங்கள் சொல்கிறதோட சூப்பராக இருக்கும் சார், இல்லைனா இதுக்கு பதிலாக இதை பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏன்னா அவங்க எடுத்து பண்ணும்போது ஓகே, நம்ம நல்ல ஒரு ஆளுங்க கிட்ட தான் நம்ம வீடு கட்ட கொடுத்துருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு திருப்தி இருந்தது. அது வந்து அந்த திருப்தி வந்து வீடு ஆரம்பத்தில் எனக்கு எப்படி வீடு கட்ட ஆரம்பித்த போது ஆரம்பத்தில் எனக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் எனக்கு வந்து வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறமும் இப்போவும் இருக்குது. ஸோ அந்த அனுபவம் வந்து எனக்கு மற்றவங்க கிட்ட கொடுத்துருந்தா, இந்த ப்ராஜெக்டை மற்றவங்க கிட்ட கொடுத்துருந்தா கிடச்சிருக்குமா அப்படின்றது சந்தேகம் தான். ஏன்னா நம்ம ஊரில் வந்து ஒருத்தவங்க ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட ஒரு திருப்தியாக ஓகே நம்ம ஃபுல்-ஃப்ளெஜ்டாக ஒரு 100% எஃபோர்ட் போட்டு பண்ணணும் அப்படின்றது வந்து அந்த மாதிரி ஆளுங்க வந்து ரொம்ப கம்மி. பட் அந்த மாதிரி நம்ம ஹனி பில்டர்ஸில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து அவங்க வீடு மாதிரி சொந்தமாக முயற்சி போட்டு பண்ணதுனால இது வந்து நல்லா அமைஞ்சிருக்கு. எனக்கும் ஒரு நல்ல அனுபவமாக இருக்குது. ஸோ ஓவரால் இட் இஸ் அ வெரி பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். புதுசாக வீடு கட்ட போகிறவங்களுக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னா, டிப் நம்பர் 1, வீடு கட்டுறது சுலபமான வேலை இல்லை. 100% உங்களோட எஃபர்ட் எல்லாத்துலேயுமே இருக்கணும். டைல்ஸ் செலக்ட் பண்ணுறதுலேருந்து எந்த செவருக்கு என்ன பெயிண்ட் அடிக்கிறது வரைக்கும் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஹனி பில்டர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களோட எஃபர்ட், உங்களோட டைம் வந்து 100% தேவைப்படும். பட் நீங்கள் வந்து ஒர்க்குக்கெல்லாம் போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இருக்காது. பட் மெயினாக வந்து உங்களோட இன்வால்மெண்ட் எவ்ரி நவ் அண்ட் தென் அட்லீஸ்ட் ஒன்ஸ் எவ்ரி வீக் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்குமே கூட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். எனக்கெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து எவ்ரிடே வருவேன். ஏன்னா அவங்க எல்லாமே என்னை கேட்டு பண்ணும்போது எனக்கு ஒரு ஆசை, இது வந்து இந்த வால் இப்படி இருக்கணும், இந்த செவர் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் தினமும் வந்தேன். நான் என்ன ரெக்வஸ்ட் கேட்டாலும் அவங்க எனக்காக அதை எடுத்து செஞ்சு கொடுத்தாங்க. அண்ட் இன்னொன்று வந்து நம்ம ஏதாவது அடிஷ்னலாக ஏதாவது ஒர்க் சொல்கிறோம் அப்படின்னா ஹனி பில்டர்ஸ் மட்டும் அதுக்கான காஸ்ட்டை வந்து அப்ஃப்ரண்ட் நம்மகிட்ட சொல்லிடுவாங்க. இதுக்கு இவ்வளோ ஆகும் சார், இதுக்கு இவ்வளோ ஆகும் சார், பண்ணலாமா அப்படின்னு முன்கூட்டியே தெரிவிச்சிருவாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா என்னோடய பட்ஜெட் இவ்வளோ தான் அப்படின்ற போது அவங்க என்கிட்ட அதை முன்கூட்டியே சொன்னதுனால என்னால் அதை சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கூட்டி எனக்கு இம்பார்ட்டண்ட்டான வேறு ஏதாவது விஷயங்கள் இருந்தால் அதை என்னால் வந்து பண்ண முடியுமா, இப்போ நான் இந்த விஷயத்தை பண்ணிட்டா அப்படின்ட்டு என்னால் டிசைட் பண்ண முடிஞ்சுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மற்ற பில்டர்ஸ் யாருமே இதெல்லாம் பண்ணுவாங்களா, அப்ஃப்ரண்ட் அதெல்லாம் முன்னாடியே சொல்லுவாங்களா அப்படின்றதுலாம் டவுட் தான். பட் ஹனி பில்டர்ஸ் அது பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும், எதெல்லாம் பண்ணலாம் எதெல்லாம் பண்ண வேணாம் அப்படின்ட்டு. அண்ட் அப்ஃப்ரண்ட் அவங்க எவ்வளோ காஸ்ட் சொல்கிறாங்களோ அந்த காஸ்ட் வரைக்கும் தான் அவங்க வந்து உங்களை சார்ஜ் பண்ணுவாங்களே தவிர அதுக்கு மேலே எக்ஸஸ் எல்லாம் அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பயப்படணும் அப்படின்னும் தேவை கிடையாது. மெயினான டிப்ஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிறதுக்கான விஷயங்களை வந்து உங்கள் பட்ஜெட்னு ஒன்று வச்சுக்கோங்க, உங்கள் பிளான்னு ஒன்று வச்சுக்கோங்க, என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து எதெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் எதாவது சொன்னீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அதுக்கான காஸ்ட்டை சொல்லிடுவாங்க. அந்த காஸ்ட் உங்கள் பட்ஜெட்டில் வந்து அகாமடேட் ஆகுதான்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த வேலையை பண்ணுங்கள். மெயினான டிப்ஸ் இந்த 2 தான். நண்பர் ஹரிஹரனுக்கு நான் நிச்சயமாக நன்றி சொல்லணும் 2 விஷயத்துக்காக. ஒன்று, இந்த விஷயத்தை, இந்த வீடை, அவருடைய எண்ணத்தை, கனவை என்னால் பண்ண முடியும், நம்ம ஹனி பில்டர்ஸ் டீமால் வந்து சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு அவர் அந்த நம்பிக்கைக்கு என்னுடைய நன்றி. ப்ளஸ் வந்து இந்த ஹோல் ப்ராசஸில் அந்த உறவு நிலை சரியாக இருக்கிறதுக்கும் மேம்படுறதுக்கும் வெறுமனே இது வந்து ஒன் சைடட் ஆக்டிவிட்டி இல்லை. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி வீடு கட்டுறவர், வீடு கட்டி கொடுக்குறவர் 2 பேரும் வந்து இணைஞ்சு செயல்படுற விஷயம். ஸோ அது வந்து he has given a great support. I must thank him and his family for that. நிச்சயமாக நம்ம இன்னொரு ஃபினிஷ்டு ப்ராஜெக்டில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.